சேனல் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்னடா அவங்க புது செட்டப் போட்டிருக்காங்களே இந்த 3 கப்பு வந்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. என்னது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்துட்ருக்கேன். 4 years இது என்னோட 4th year முடிய போது. நெக்ஸ்ட் இயர் தான் என்னோட 5th year. ஃபஸ்ட் இயர் நான் மே மந்த் சேர்ந்தேன். ஃபஸ்ட் இயரு மே மந்த்தில் சேர்ந்தேன். 2022 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த டைமில் வந்துட்டு நான் சேர்ந்தேன். அந்த மே மந்த்னாலே உங்களுக்கு தெரியும் ஆனுவல் லீவ் இருக்குங்கள. செகண்ட் நான் முடிச்சு தேர்டு போகிற இந்த ஆனுவல் லீவில் தான் நான் சேர்ந்தேன். அப்போது சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் டேன்னு சொன்னாங்க டான்ஸ் கிளாஸில். ஆனுவல் டேன்னு சொல்கிறப்போ வந்துட்டு ப்ரோக்ராமில் நான் சேர்ந்தேன். எல்லாரும் சேரணும் கம்பல்சரி. ஸோ நான் சேர்ந்தேன். ஸ்டார்டிங்கில் சேர்ந்துருக்க கொஞ்சம் பசங்க வந்து வந்து எப்படி சொல்கிறது பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், சின்ன குழந்தை இப்போ தான் ரீசெண்டாக சேர்ந்தவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே சேர்ந்ததுனால என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆனுவல் டேயில் எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் தான் இது. ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்லாக ப்ரைஸ்லாம் தருவாங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப லக்கி. நான் நினச்சி கூட பார்க்காத மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ப்ரோக்ராம் நான் போனேன் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கோயில் வந்து பார்த்தேன், கிருஷ்ணர் கோயில். அவங்க போகும்போது எனக்கு கப்புலாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ராஜராஜேஸ்வரி கோயிலில் போய் ஆடினேன். அந்த கோயிலே எனக்கு கப்பு கொடுக்கல. அதுக்கு பதிலாக ராஜராஜேஸ்வரி கோயிலில் ஆடும்போது ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டும் ஒரு ரீஃபில் பென்னும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷால்வை போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நந்தபாக்கம் கோவிலில் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பிங்க் கலர் பிளாஸ்டிக் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ஷால் போட்டு விட்டாங்க. இந்த 2 ப்ரோக்ராமுக்கு மட்டும் எனக்கு பண்ணல. ஆக்சுவலாக இது என்னோட தேர்டாக நான் வாங்கினது. ஃபஸ்ட்டு செகண்ட் கப் வந்துட்டு இருக்குது, அது எடுக்க முடியாது. டிவிக்கு பேக்கில் இருக்குது, எடுக்க முடியாது. எப்போ நாங்கள் டிவி வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் சரி பண்ண கொடுக்குறோமோ அப்போ அந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காமிக்கிறோம். இந்த கப் பார்த்தீங்கன்னா என்னோட தேர்ட் கப். அது வந்து ஆனுவல் டேலாம் இல்லை, ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அந்த டைமில். டான்ஸ் கிளாஸ்லேயே டெஸ்ட். இப்போ ஸ்கூல்லலாம் சும்மா டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, எக்ஸாம் இல்லாமல் சும்மா டெஸ்ட்டு ஸ்கூலில் அடிக்கடி வைப்பாங்களே அந்த மாதிரி டெஸ்ட் வச்சாங்க எங்கள் டான்ஸ் பண்ணி. அதுக்கு மார்க் போடுறதுக்கு சில ஜட்ஜஸ் இருந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு தான் அந்த தேர்ட் ப்ரோக்ராம். அப்போ எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸு. செகண்டில் கொடுத்த கப் வந்து உள்ள இருக்குது. சாரி, இது என்னோட 4th கப். 4th கப் வந்துட்டு இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் 5th கப்பு. 4th கப்பும் செகண்ட் கப்பும் தான் உள்ளே இருக்குது டிவி பேக்கில். அந்த 2 கப்போட வீடியோ வந்துட்டு நாங்கள் எப்போ எடுக்கிறோமோ அப்போ போடுறோம். பார்ட் 2ஆக போடுறோம். சாரி காய்ஸ், எங்களால் முடியல, மன்னிச்சிக்கோங்க. இது என்னோட 5th கப். இதுதான் லாஸ்ட்டு கப். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் சொல்லிட்டேன். 5th கப்பு ஆக்சுவலாக வந்துட்டு அது எங்களுக்கு வந்து இப்போது பெரிய எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் இயர் தான் எங்களுக்கு அந்த எக்ஸாமு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே எங்களுக்கு வந்து வெல்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்த ப்ரைஸ் தான் இது. பாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி பெல் ஐகானை கிளிக்ல வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ்கி ஆல்.